بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: ولا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: فأحب الخلق إلى الله من أحسن إلى عياله. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று முடித்தாகட்டமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மூமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். மனித வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டிய அழகான நற்பண்பை இஸ்லாம் மிக தெளிவாக கற்றுத் தந்திருக்கிறது. அந்த அழகிய நற்பண்புகளில் உள்ள ஒரு நல்ல நற்பண்பு என்னவென்றால், பிறரின் உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். பிறரின் உணர்வு என்பது கட்டிய மனைவி, பெற்றெடுத்த பிள்ளைகள், நம்மை பெற்ற பெற்றோர்கள், நம்மோடு உடன் பிறந்தவர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம் இந்த தேசத்தில் வாழக்கூடிய பிற சகோதர சமயத்தவர்கள், இப்படியாக பிறரின் உணர்வுகளை, இவர்களின் உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு கண்ணியத்தோடு வாழ பழக வேண்டும். பிறரின் உணர்வின் போது, துக்கத்தின் போது அவர்கள் அழுகின்றார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து அழுவது, பிறர்கள் சந்தோஷத்தில் சிரிக்கின்றார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து சிரிப்பது, மார்க்கம் வரையறுத்த அளவுக்கு பிறர் உணர்வுகளை புரிந்து கொண்டு நடப்பது என்பது இஸ்லாமிய பார்வையில் அழகிய மனிதநேயம். அழகிய மனிதநேயம் என்று மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து நிறைய செய்திகளை சொல்லியிருந்தாலும் குறிப்பாக இப்படி ஒரு செய்தியை சொல்வார்கள்: ஃபஅஹப்புல் ஹல்க இலல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமானவர் யார் தெரியுமா? மன் அஹ்ஸன இலா இயாலிஹி. பிற படைப்புகளோடு, பிற மக்களோடு யார் நல்ல முறையில் நடந்து கொள்வார்களோ, அவர்கள் உணர்வுகளை புரிந்து அவர்களுக்கு தோதுவாக மட்டு மரியாதையை பேணி கண்ணியத்தோடு நடந்து கொள்வாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய படைப்பிலேயே அல்லாஹ்வுக்கு சிறந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுவார். இது நம்முடைய வீட்டிலிருந்து துவங்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்கள், பிள்ளைகள், பெற்றோர்கள் இங்கே இருந்து துவங்கி சமூகம் வரைக்கும் அது நீள வேண்டும் என்று இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஒருமனே தொழுக, நோம்பு, ஜக்காத், ஹஜ் இது எல்லாம் இபாதத். இதோட இஸ்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்லை. இஸ்லாம் இதையும் தாண்டி பறந்து விரிந்தது. நான் ஒரு முஸ்லிம் அப்படின்னா, நான் ஒரு முஃமின் அப்படின்னா, நான் குர்ஆன் ஹதீஸை சரியாக பின்பற்றுபவன் அப்படின்னா, எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவேன் என்று நாம் சொல்லிக் கொண்டால்
இந்த உணர்வுகள் நம்ம இடத்துல வந்தாக வேண்டும். பிறரை மதிக்கின்ற உறவு, பிற யாராக இருந்தாலும், நாம பெத்த பிள்ளையா இருந்தாலும் கூட அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அவங்களுக்கு தூதுவா நடந்துக்கிறது. புகாரியில முஸ்லிமில இப்படி ஒரு நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆயிஷா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி, அவங்க சொல்றாங்க இப்படி ஒரு செய்தியை. ஒரு நேரம் பெருநாள் தினம் வந்துருச்சு. எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல எத்தியோப்பிய கருப்பர்கள், அதாவது அவங்க மதீனாவாசிகள் தான், எத்தியோப்பிய கருப்பர்கள் அவங்க நாட்டுடைய விளையாட்ட, வீர விளையாட்ட விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. பெருநாள் சந்தோஷத்துல, பெருநாள்ல நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது ஆரோக்கியம் தரும் உடல் ரீதியான விளையாட்டுகள் விளையாடுதல். அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாண்டுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க, நானும் பாக்குறேன். ரசூலுல்லாஹ் என்னைய பாக்குறாங்க. எப்படின்னு கேட்டா, தஷ்தஹீன தந்துரி, ஆயிஷா அங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்களே, நீனும் அந்த விளையாட்டை பக்கத்துல போய் பார்த்து ரசிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க மனைவிட்ட. நீனும் அந்த விளையாட்டை பார்த்து ரசிக்கணும்னு ஆசை இருக்கான்னு கேட்கிறாங்க. உடனே அந்த அம்மா, ஆமா பக்கத்துல போய் அவங்க என்ன விளையாடுறாங்கன்னு பார்த்து ரசிக்க ஆசை, நீங்க பெர்மிஷன் தரணுமே, நீங்க இறை தூதராயிருக்கீங்க, நீங்க என்னுடைய அன்பு கணவரா இருக்கிறீங்க, உங்களுடைய பர்மிஷன் இல்லாம வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, அப்படிதான் மார்க்கம் சொல்லி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவியை வீட்டுல இருந்து வெளியே கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹ் முன்னாடி நின்றுக்கிட்டாங்க. ஆயிஷா அம்மா முதுகுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. முதுகுக்கு பின்னாடி நின்றாலும் ரசூலுல்லாஹ்வுடைய கன்னத்தோட ஆயிஷா அம்மா கணம் ஒட்டி, தன்னுடைய கணவர் கன்னத்தோடு தன்னுடைய கன்னத்தை ஒட்டிக்கிட்டு அந்த விளையாட்டை கொஞ்ச நேரம் நின்று ரசிக்கிறாங்க. ரெண்டு ரசிச்சு முடிச்ச உடனே குறிப்பிட்ட நேரம் கடந்த பிறகு ஆயிஷா அம்மாட்ட கேட்டாங்க, ஹஸ்புக்கி பார்த்து முடிச்சாச்சா, இப்ப போகலாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா, ஆமா பார்க்கிற வரைக்கும் பார்த்துட்டு அவங்க விளையாடுறத நல்லா இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகு ஹாப்பி, இப்ப போகலாமா அப்படின்னு பிறகு ரசூலுல்லாஹ் தன் மனைவியை போ வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னு பார்க்கிறோம். இந்த ஹதீஸுக்கு கீழால மார்க்க அறிஞர்கள் நிறைய விளக்கங்களை எழுதுறாங்க. மனைவியை கண்ணியப்படுத்த தெரிந்தவதான் உண்மையான கண்ணியமான கணவனாக இருக்க முடியும். ஏன் பொண்டாட்டி தானே அப்படின்னு ஆடு மாடு மாதிரி நடத்திடலாமா? அப்படிலாம் மார்க்க அனுமதி கொடுக்கல. மனைவியாக இருந்தாலும் ஏதோ பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மனைவின்னா அதாவது இரவு தேவைக்கும் குழந்தை பெத்தெடுத்து கொடுக்கறதுக்கும் இந்த வீட்டு வேலை, துணிமணி துவைக்கிறது, சமைக்கிறது, அது இது வேலைக்காரி மாதிரி நடந்துக்கிறதும் இதோட முடிஞ்சிச்சு மனைவி. அதுக்கு மேல அவளுக்கு ஒண்ணும் இல்லை, அவளை நம்ம மதிக்கிறதுங்கிற அவசியம் இல்லை. நான் தான் அவளுக்கு சாப்பாடு போடுறேன், நான் தான் அவளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்குறேன், நான் தான் அவளுக்கு வாழ்க்கையே தந்திருக்கேன். பல பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க, நான் தான் அவளுக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்கிறேன், அப்போ அவ எனக்கு அடிமை. இந்த மனநிலை இருக்க இது ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காத மனநிலை. ரசூலுல்லாஹ் அப்படியெல்லாம் எந்த நேரத்தில் தன் மனைவியை பார்த்து நடந்துகிட்டதில்லை. ரசூலுல்லாஹ் இளமையில எப்படி மனைவி மீது பிரியம் வச்சிருந்தாங்களோ, முதுமை காலத்திலும் எல்லா மனைவியின் மீது, தன் மனைவிமார்கள் மீது அளவு கடந்த பிரியம் இருந்தது, அளவு கடந்த காதல் இருந்தது. மனைவியின் உணர்வு என்ன அப்படின்னு உள்வாங்கி அந்த உணர்வை மதிச்சு அந்த மனைவிக்கு தோதுவாக எவன் தன்னை மாற்றிக் கொள்வானோ அவன் தான் சிறந்த கணவன், அவன் தான் சிறந்த கணவனாக இருக்க முடியும். மனைவி விரும்புறா ஹலாலானது, கண்ணியமானது, மார்க்கத்தினுடைய வரமுறைக்கு உட்பட்டது அவன் விரும்புறான்னா, நமக்கு விருப்பத்தை நிறைவேற்றும் அளவுக்கு சக்தி இருந்தா அவ உணர்வை புரிஞ்சுக்கிட்டு நாம அவளுக்கு அவளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு இந்த நபி மொழியின் மூலம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள், மனைவியின் உணர்வை மதிக்காதவன் மனிதனும் அல்ல, கண்ணியமான கணவனும் அல்ல. மனைவியின் உணர்வை முதல்ல மதிக்கணும். வெளியே போகணுங்கிறாளா, அது சரியான நேரம் தானா, தொழுகை எல்லாம் கலாவாகாம இருக்குமா, அவளுக்கு போயிட்டு வர்ற அளவுக்கு தொந்தரவு இல்லாம இருக்குமா அப்படின்னா அவ விருப்பத்துக்கு தோதுவா நல்ல இடங்களுக்கு அவ விரும்புற மாதிரி அழைச்சிட்டு போகலாம், அவ விரும்புறத வாங்கி கொடுக்கலாம், அவளுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி பண்ணி தரலாம், அல்லது அவ வெறுக்கிறத நாமளும் வெறுத்து கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இருந்தால் அவ வெறுக்கிறத நாம வெறுக்கலாம், அவ விரும்புறத நாம விரும்பலாம். மார்க்கத்துக்கு உட்பட்டதாக இருந்தால் அவள் உணர்வுகளை மதிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஆடை என்னங்க?
வெண்ணிற ஆடை, மேலாடை கீழாடை எதுவா இருந்தாலும் அவங்க வெள்ளை ட்ரெஸ் உடுத்துறது தான் விரும்புவாங்க. ரசூலுல்லாவுடைய பண்பு வெள்ளை ட்ரெஸ் மேலதான். கலர் ட்ரெஸ் அவங்களுக்கு அவ்வளவு பிரியம் இருக்க. சில நேரங்கள்ல உடுத்திருக்காங்க, பல நேரங்கள்ல வெள்ளை ட்ரெஸ் தான். குறிப்பா உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, தன்னுடைய அன்பு மனைவி, ரசூலுல்லாவுடைய மனைவி, அந்த அம்மா சொன்னாங்க, ஒரு முறை இந்த சிவப்பு மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு, இதை நீங்க போட்டா உங்களுக்கு அழகா இருக்கும், உங்க நிறத்துக்கும் உங்க கலருக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொன்ன உடனே, அப்படியா அதை கொண்டு வா, எடுத்து உடுத்திக்கிட்டான். ரசூலுல்லாஹ்க்கு அந்த கலர் பிடிக்க, சிவப்பு மாதிரி இருக்க கலரு ரசூலுல்லாஹ் ஆண்கள் உடுத்த வேணாமனே சொல்லி இருக்கிறாங்க. சிவப்பும் மஞ்சளும் ஆண்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, மனைவிக்கு பிடிக்கும், கொஞ்ச நேரம் போடலாமே, அவ உணர்வை மதிக்கணுமா இல்லையா, அந்த மாதிரி. அதாவது சிவப்பும் மஞ்சளும் ஹராமும் விளங்கிக்கப்படாது. ஹராம் இல்லை, உடுத்தலாமான்னு கேட்டா உடுத்தலாம், ஹராம் இல்லை, ரசூலுல்லாஹ் விரும்பல, அவ்வளவுதான். ஆனா என் விருப்பம் இல்லாவிட்டாலும் மனைவிக்காக அப்படின்னு மாத்திக்கிறோமா இல்லையா? இது மனைவியின் உணர்வை மதித்தல். இதுக்கெல்லாம் கூலி இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக நற்கூலிகள் பதிவு செய்யப்படும். மனைவிய இந்த உணர்வுகள் எல்லாம் மதிக்கணும், பொண்டாட்டி சொல்றதெல்லாம் சில நேரங்கள்ல மார்க்கத்துக்கு உட்பட்டதை கேட்கணுங்கிறதெல்லாம் கல்யாணம் முடிச்ச புதுசுல அப்படிலாம் இல்லை, மவுத்தா போற வரைக்கும் பொருந்தும். மவுத்தா போற வரைக்கும் மனைவி சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல மார்க்கத்துக்கு உட்பட்டதை செய்யலாம். மனைவி பெற்றோருக்கு எதிராக, அண்ணன் தம்பிக்கு எதிராக, மார்க்கத்துக்கு எதிராக ஹராமான நிலைப்பாட்டிலே அவ விருப்பம் தெரிவித்தால் செய்யக்கூடாது. அதுக்கு எதிராக ஹராமுக்கு பாவத்துக்கு போகக்கூடாது. அது அல்லாம நல்ல விஷயங்களுக்கு அவ எதை சொன்னாலும் அவ உணர்வை மதிச்சு அவளுக்கு இன்பத்தை சந்தோஷத்தை கொடுக்கிற மாதிரி நடந்துக்கலாமான்னு கேட்டா தாராளமா நடந்துக்கலாம். அவ வெறுக்கிறது நாமளும் வெறுக்கலாம். மார்க்கம் இப்படிதான் சொல்லி கொடுக்குது. இது மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல, பெற்ற பிள்ளை, தம்முடைய பேர பிள்ளை, இப்படி குழந்தைகளிடத்தில் கூட இவ்வாறு நடந்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதி தந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலுக்கு தொலை வைக்க வந்துட்டாங்க. வரும்பொழுது நம்ம வீட்டு தொலை போறோன்னு உடனே நம்மளோட பிள்ளைங்க நானும் வரேன் ஓடி வருதா இல்லையா? இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க வரும், பெரிய பிள்ளைகளை நாம கூப்பிடுற மாதிரி இருக்கு, டே வாடா தொலை போண்டு. ஆனா சின்ன பிள்ளை கூப்பிட வேண்டாம், 2 வயசு 3 வயசு புத்தகா நடக்கிற வயசுல நானும் வர்றேன்னு பிள்ளைங்க சொல்லும்ல, அது பிள்ளைங்களுடைய இயல்பு. அந்த பிள்ளை யார ரொம்ப விரும்புச்சோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முழுக்க பயணிக்க அந்த வயசுல விரும்பும். அத்தா கடைக்கு போனாலும் நானும் வர்றேங்க, அத்தா வெளியே போனா நானும் வர்றேங்க, அந்த மாதிரி பள்ளிவாசலுக்கு போனாலும் நானும் வர்றேன்னு சொல்லும். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, இமாமா தொலை வைக்கணும் வர்றாங்க. அப்ப வரும்பொழுது அறிவிப்பாளர் சொல்றாங்க, ஹசன் அல்லது ஹுசைன் ஏதோ ஒரு பேரப்பிள்ளை அவன் நபி அவர்களோடு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் வந்த உடனே, எப்ப நான் தொலை வைக்க போறேன், ஓரத்துல நின்றுக்கிறியா அப்படின்ட்டாங்க. சரின்ட்டார் அந்த பிள்ளை. ரசூலுல்லாஹ் தொலை வைக்க முஸல்லாவுக்கு வந்தாச்சு, தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. 2 ரக்காயத்து 3 ரக்காயத்து ஓடுற நேரத்துல ஒரு நேரம் பார்த்தா நீண்ட நேரம் சஜிதாவுலயே இருக்கிறான். அந்த அன்லிமிட்டட்னு சொல்றோம்ல, அந்த நேரத்தை தாண்டி ஒரு 8 தஸ்பீஹ்னா அவங்க இன்னும் ஒரு 20 தஸ்பீஹ் அளவு, அந்த அளவுக்கு நீண்ட நேரம் சஜிதாவுலயே இருக்கிறாங்க. பிறகு சஜிதா விட்டு எழுந்தாங்க. தொழுகையெல்லாம் முடிஞ்சிச்சு. முடிஞ்ச உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு எப்ப வஹி வரும்னு தெரியாது, ஒருவேளை சஜிதா நீளமா இருந்துச்சே அந்த நேரத்துல வஹி வந்துச்சான்னு கேட்டாங்க. எப்பயும் இல்லாத அளவுக்கு சஜிதா ரொம்ப நீளமா இருந்துச்சேன்னு கேட்டாங்க. அப்படி இருக்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்னி இர்தஹலனி, என் பேரப்புள்ள ஓரத்தை நில்லுப்பான்னு சொன்னா அந்த பையன் நேரா ஏறி சஜிதா போன பிறகு தாத்தா விட்டு முதுகுல ஏறி உட்காந்துட்டான், கழுத்துல ஏறி உட்காந்துட்டான். அவங்க சொல்றாங்க, என் பேரப்புள்ள கழுத்துல ஏறி உட்காந்துட்டான். அதாவது உட்காந்துட்டான்னு சொல்றத விட பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கிறாங்க. இருத்தஹலனின்னா பயணம் பண்றதுக்கு அரபியில சொல்ற வார்த்தை. அவன் முடிவு பண்ணிட்டான், என்னை வாகனமா, அவன் ஏதோ என்னை ஓட்டிட்டு போற மாதிரி ஏறி என் மேல உட்காந்துட்டான், வாகனமா பயன்படுத்த உட்காந்துட்டான். அதனால என்னை வாகனமா நினைச்சு விளையாண்டுகிட்டு இருக்கிறான். அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு அவன் இறங்குற வரைக்கும் நான் அப்படியே சஜிதாவுல இருந்தேன். என் பேரப்பிள்ளையினுடைய உணர்வு நான் மதிக்கிறேன், என் பேரப்பிள்ளையுடைய உணர்வை நான் மதிக்கிறேன், அதனால நான் அப்படியே இருந்துட்டேன். அவனா கீழே இறங்கினா பிறகு நான் சஜிதாவுல எழுந்தேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரப்பிள்ளை தொழுகைக்குள்ள தன்ட்ட விளையாண்ட போது கூட அடைச்சி ஓடு, அதை விரட்டி ஓடு, அந்த மனநிலை இல்லை.
இன்னைக்கு அப்படி எந்த இமாமும் செய்ய முடியாது இல்ல. இன்னைக்கு செஞ்சோம்னாக்க இமாமுக்கு சீட்டு கிழிச்சு போயிரும். அது வேற கதை. இமாம் அப்படி செய்யலாமா, அவருக்கு மட்டும் தனியார் ருக்ஸத் இருக்கா அப்படின்னு சட்டமெல்லாம் கேட்டுறப்படாது இல்லையா. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர பிள்ளைங்களுடைய உணர்வுகளை விளையாட்ட தொழுகைக்குள்ள வந்த போது கூட அனுமதிக்கிறாங்களே. ஆனா இன்னைக்கு பல பேர் பேர பிள்ளையில கொஞ்சிறது கூட இல்லையா. அதை இல்ல அவன் மூக்கு ஓடிக்கிட்டு வருவான், அவன் மூத்திர குண்டியா வருவான், அவன் அசிங்கமா இருப்பான், அதை தொட்டுட்டு அப்படி யாரும் இதை தொட்டா வராத வராத, நான் நன்னா வெளியே போறேன், தாதா வெளியே போறேன். ஏன் சில பேர் அக்கா மாதிரியே அப்படிதான் இருக்காங்களே. நல்ல ட்ரெஸ் கொடுத்துட்டு வராம இருப்பாங்க, வராத ஓடுறா ஓடுறா அப்படின்னு விரட்டி விடுறோமா இல்லையா. அவன் உணர்வு அங்கே ஆசையோட வர்றான். அவனை விரட்டும் பொழுது இந்த ஆள்கிட்ட போனா தான் விரட்டுறான் அப்படின்னு நினைக்குமா இல்லையா பிள்ளை. இந்த உணர்வு கூட மார்க்கத்துல வேணாம்னு சொல்லு. அந்த பிள்ளைக்கு புரிகிற மாதிரி நடக்கணும். அந்த பிள்ளை விளங்குற மாதிரி அந்த பிள்ளைகிட்ட நம்ம நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத மார்க்க ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்குற. பிள்ளைங்க உணர்வையும் புரிந்து கொண்டு நடப்பவர்கள் தான் வீட்டில் மூத்தவர்கள் கண்ணியமானவர்களா இருக்க முடியும். பெருமானாசலா தான் பிள்ளைகிட்ட மட்டும் இப்படி நடக்கல. எந்த பிள்ளை சின்ன பிள்ளை வந்தாலும் அந்த பிள்ளைங்களுக்கு தோதுவோம், அவங்க குழந்தை மாதிரி மாறிடுவாங்களாம். இதுதான் பெருமானாசலாசன் இருந்த மிகப்பெரிய ஒரு அவங்க கிடைச்ச வரப்பிரசாதமான உணர்வுன்னு சொல்றோம். இந்த ஹதீஸ் எல்லாம் அறிவிக்கிறவங்க யாருங்க? சின்ன வயசுல பார்த்தத பிறகு அறிவிக்கிறாங்கன்னா உள்ளத்துல எவ்வளவு ஆழமா வச்சிருப்பாங்க. தன்னுடைய சாச்சா, அதாவது அத்தாவுடைய கூட பிறந்தவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா, அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளை இருந்துச்சு. அப்துல்லா, உபைதுல்லா, கசீர் அப்படின்னு 3 பிள்ளைங்க. அந்த 3 பிள்ளைங்க சில நேரங்கள்ல ரசூல்லாட்ட விளையாட வரும் பொழுது ரசூல்லா சொல்லுவாங்க, மன் சபக்க இளைய ஃபலஹு கதாவ கதா. இந்த 3 பிள்ளைங்களை பார்த்தா சொல்லுவாங்க, அப்ப அங்க நெல்லுங்க 3 பேரும், அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சி ஓட்டப்பந்தயம் வச்சு என்னை யாரும் முதல்ல தொடுறீங்களோ அவங்களுக்கு நான் இதெல்லாம் கிஃப்ட் அன்பளிப்பு கொடுப்பேன் அப்படின்னு பிள்ளைங்கிட்ட ஓட விட்டு எண்ணெயை தொடுவாங்க. எண்ணெயை தொடு அந்த பிள்ளைங்க அதானே விரும்புது. அதாவது வீட்டுல மூத்தவங்களோட கட்டி புரண்டு விளையாடுறத பிள்ளைங்க விரும்பும். மேல உட்காரணும், கீழே உட்காரணும். தாத்தா நான் வண்டி ஓட்டணும், அதே மாதிரி தாத்தாவும் ஓட்டணும். நான் பஸ் ஓட்டணும், அதே மாதிரி ஓட்டணும். என்னோட அவரு விளையாடணும் இல்லையா. இது குழந்தைகளோட மனநிலை. இந்த மனநிலைய நாம அதுக்கு தோதுவா அவங்கள மதிச்சு நடக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த அவர் ஒரு போட்டி வச்ச உடனே அந்த 3 பிள்ளைகளும் நீயா நானா போட்டி போட்டு துபுதுன்னு ஓடி வந்து ரசூலோட முதுகுலையும் நெஞ்சிலையும் பொத்துன்னு விழுகிறான். ரசூலுல்லாஹ் மேல விழுகிறவன அப்புறம் தூக்கி 3 பிள்ளைகளையும் அப்படியே வலது இடதுன்னு சொல்லி மாறி மாறி முத்தம் கொடுத்து சில கிஃப்ட் பொருள்லாம் கொடுத்து, இதை நீ வச்சுக்க, இதை நீ வச்சுக்க, இதை நீ வச்சுக்க, இப்ப போங்க நான் இப்ப வெளியே போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிள்ளைங்க பிரியத்தோட வெளியே போயிடுச்சு. ரசூல் அங்கிருந்து வெளியே வந்தான். இந்த மாதிரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அடுத்த வீட்டு பிள்ளைகளாக இருந்தாலும் அது சிறு குழந்தைகளாக இருந்து நம்மை அவர்கள் மதித்து நம்மிடத்திலே வரும் பொழுது நாமும் அவர்களை மதித்து அவர்களிடத்திலே கண்ணியத்தோடு அவர்கள் உணர்வுகளை மதித்த வண்ணம் கண்ணியமாக நடந்துக்கும் பொழுதுதான் பிற்காலத்தில் அவன் நம்ம பேச்ச கேட்பான், இல்லாட்டி கேட்க மாட்டான். சின்ன வயசுல இந்த ஆட்டை போனா விரட்டி விடுவான் அப்படின்டா பெரிய வயசாகி நம்ம பேச்சு எங்க கேட்க போறான்? நிச்சயமா கேட்க மாட்டான். சிறு வயசுல பிள்ளைகளை அரவணைச்சு நம்ம வளர்த்துட்டோம்னா ஒரு வயசு கடந்த பிறகு நாம சொல்ற நல்ல விஷயங்களை எடுத்துக்குவான், கெட்ட விஷயங்களை விடுடான்னா விட்டுடுவான். அப்ப உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அதே போல குடும்பத்தினுடைய அந்த உணர்வுகளை எல்லாம் நாம மதிச்சு பழகணும். மக்காவுடைய வெற்றியின் பொழுது மிகப்பெரிய எதிரியா இருந்தார் இக்ரிமா. அப்ப வரைக்கும் இஸ்லாத்துக்கு வரல. ரசூலுல்லாவுக்கு பல வகையில தொந்தரவு கொடுத்திருக்கிறார். ரசூலுடைய பல்லு உடைபட இக்ரிமாவும் ஒரு காரணமா இருந்திருக்கிறார். அப்படிப்பட்டவர் மக்காவுடைய முழு கண்ட்ரோல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வந்துருச்சு. மக்காவின் மன்னராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிட்டார். இது தெரிஞ்ச உடனே இக்ரிமா இனிமே மக்காவுக்குள்ள இருக்கக்கூடாது, இருந்தா நம்ம ஜோடியை முடிச்சிருவாங்க அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்து நாட்டுக்கு யமனுக்கே ஓடுறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில மக்கா வந்துருச்சு, நாம நிறைய தொந்தரவு கொடுத்துருக்கோம், நம்ம அகப்பட்டோம், முடிஞ்சு போச்சு, நாம அகப்படாம உயிர் குலைக்கணும்னு ஓடுறார். பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு தான் ஓடுறார், தான் உசுரை காப்பாற்ற மட்டும் ஓடுறார், யமனை நோக்கி ஓடுறார். இத அவங்க மனைவி உம்மு ஹக்கீம் ரலியல்லாஹு தஆலா அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. இக்ரிமாவை பார்த்தா நீங்க கொல்லலாம்னு ஏதோ அனுமதி கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு பரவலான பேச்சு இருக்கு. என் வீட்டுக்காரரு பெரிய கஷ்டம் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்லல, ஆனா நான் அவரை போய் மனம் மாற்றி அவரை திருத்தி நான் இஸ்லாத்துக்குள்ள கொண்டுட்டு வந்துடுறேன், நீங்க அவரை மன்னிப்பீங்களான்னு கேட்டாங்க.
என்ன இப்படி சொல்லிட்ட? இக்ரிமா வந்து மனம் திருந்திட்டாருன்னா நான் அவரை மன்னிச்சிடறேன், அவரை யாரும் கொல்லக்கூடாது, நான் அப்படி ஒரு சட்டத்தை திரும்ப போட்டுறேன், அப்படி ஒரு நிலையை உருவாக்கிடுவோம், அவர் திரும்பி வருவார் உனக்கு தெரியுமா, நான் கூட்டிட்டு வரேன். நேரா அந்த அம்மா எங்க ஓடுனாருன்னு தெரியும், நேரா அங்க ஓடி அவர்கிட்ட அது இது பேசி, இல்ல உங்களை மன்னிச்சிருவாங்க, உங்களை கண்டுகொள்ள மாட்டாங்க சொல்லி அவர் மனசு மாறி அங்கேயே களிமா சொல்லிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்பு தோழராக இக்ரிமா அங்கேயே மாறிட்டார். மனைவியை கையை பிடிச்சி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார். அங்க இருந்து வர்றார். இவர் வர்ற செய்தியை மதீனா மக்காவுக்குள்ள முன்னாடியே வந்துருச்சு, இக்ரிமா வர்றாரு அப்படின்னு வந்துருச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய அந்த தோழர்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க, இக்ரிமா முன்னாடி காஃபிரா இருந்தாரு, நமக்கு பிரச்சனையா இருந்தார், இப்ப முஸ்லிம் ஆயிட்டாரு, மக்காவை நோக்கி வராரு, அதனால ஃபலா தசுப்பு அபாஹு, அவர் இந்த சபைக்கு வந்த பிறகு இனிமே அவங்க வாழ்நாள்ல அவருக்கு முன்னாடி அவங்க அத்தா அபூ ஜஹலை யாரும் திட்டாதீங்க. அபூ ஜஹல் திட்டப்பட வேண்டியவன் தான், மிகப்பெரிய மூதேவி தான், ஷைத்தான் தான், அவனை திட்டுனா நன்மை கூட கிடைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படி இருந்த போதும் கூட அவங்க அத்தாவை அவர் முன்னாடி திட்டாதீங்க. ஃபலா தஸப்பு அஹபாஹு, அவர் தந்தை அவர் முன்னாடி திட்டாதீங்க. ஃபஇன்ன சப்பல் மையிதி யப்தில் ஹய்ய, மௌத்தா போன ஆளுகளை திட்டி உயிரா இருக்கிறவங்களுக்கு நீங்க நோவினை தர வேண்டாம். அபூ ஜஹல் அவர் முன்னாடி திட்டுனா அவருக்கு உள்ள வலிக்கும், எங்க அத்தாவை திட்டுறாங்களேன்னு சொல்லி வேதனைப்படும். வலா யப்லுகுல் மையித, இந்த நீங்க திட்டுறது அவனுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது, அவன் கபருக்குள்ள போயிட்டான், அவனுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. அப்போ ஒரு மகன் உணர்வு என்னன்னு ரசூலுல்லாஹ் முதல்ல புரிய வைக்கிறான். மகன் எப்படி இருப்பார்? அத்தா எவ்வளவு அயோக்கியத்தனமா இருந்தாலும் அத்தாவை திட்டுறதை எந்த மகனும் ஏத்துக்க மாட்டான், அப்படித்தானே? எந்த மகனும் ஏத்துக்க மாட்டான். அவர் நல்லவரோ கெட்டவரோ அவன் முன்னாடி திட்டாது. தகப்பனை பத்தி பிள்ளைங்க முன்னாடி திட்டக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளையோட இடத்துல இருந்து நாம யோசிக்கணும். நாம யோசிச்சா நாம திட்டக்கூடாதுங்கிற உணர்வு தானா நமக்கு வருமா இல்லையா? அப்ப பிறரிடத்தில் இருந்து நாம் யோசிக்க வேண்டும், பிறரிடத்திலிருந்து அவர்கள் உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மனநிலைக்கு வந்துட்டா நாம ஒரு ஆளை ஏசுறது பேசுறதா இருந்தாலும் மட்டமா நடத்துறதா இருந்தாலும் நாம இதுல இருந்து உணர்வு தெரியவாய். சில இடங்கள்ல பார்த்தா கட்டுற மனைவியை பக்கத்திலே வச்சுக்கிட்டு, உங்க ஒப்பங்காரன் சரியில்லாத வேண்டி, உங்க ஆத்தா சொல்லவே வேண்டாம், உன் அண்ணன் தம்பி அயோக்கியப்படுவேன், ஏன்னா உன் குடும்பமே உன்னான ஒரு பிராடு பயிலுவ அப்படின்னு பொண்டாட்டி முன்னாடி அவன் குடும்பத்தை திட்டுனா அவளுக்கு ரோசம் வருமா இல்லையா? பதிலுக்கு நம்மளை எல்லாம் திட்டுவாள் இல்ல, மௌத்தா போய் கபருக்குள்ள இருக்க கிளவி வரைக்கும் அவளும் திட்டுவா இல்லையா? அப்ப வீட்டுக்குள்ள சண்டை சச்சர் வருமா இல்லையா? அப்போ இறந்து போனவர்களை அல்லது பிற குடும்பத்தார்களை அவர்கள் முன்னாடியே திட்டுவது என்பது அவர்கள் சரியானதல்ல, அப்படி திட்டக்கூடாது. அதாவது மனைவியினுடைய குடும்பத்தார்கள் அல்லது கணவனுடைய குடும்பத்தார்கள் தப்பான மனசனா இருந்தா இவள்கிட்ட நின்று திட்டு நீ என்ன பண்ண போற? இவளை நீ திட்டி மட்டப்படுத்தி இவளை கேவலப்படுத்துறதுனால உனக்கு என்ன அதுல சந்தோஷம் வந்துடும்? மார்க்க இதெல்லாம் தப்புன்னு சொல்லு. இந்த உணர்வு குடும்பத்துக்குள்ள இருந்து வெளியே வரைக்கும் கொண்டு போகணும். சம்பந்திகளை திட்டுறதுனாலயோ அல்லது வேறு வேறு நண்பர்களை திட்டுறதுனாலயோ தொழில் பார்ட்னர்களை திட்டுறதுனாலயோ, உங்க அத்தாவும் நான் ஒரு காலத்துல ரொம்ப திக் ஃப்ரெண்டு, அவ்வளவு வியாபாரங்களை பார்த்தோம், உங்க அத்தா எனக்கு இவ்வளவு மோசடி பண்ணிட்டான், அவன் அயோக்கிய போய பிராடு போய பித்தலாட்ட போய அப்படின்னு அவர் மயனுக்கு முன்னாடியே திட்டுனா அவன் ஏத்துப்பானா? தப்பானவனா இருந்தாலும் அவ்வளவு வேகத்துல தாயை தகப்பன அண்ணன் தம்பிய மாமா மச்சான அது திட்டுறதுங்கிறது அதை ஏத்துக்க மாட்டான். அந்த உணர்வுக்கு அவனுடைய உள்ளம் காயப்படும். இதையெல்லாம் விளங்கி வாழ்க்கையில வாழணுங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி நடத்தினார்கள் என்று இந்த சமூகம் பார்த்து தன்னை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லும். இந்த அளவுக்கு நாம ரொம்ப தெளிவா இருக்கணும்னு சொல்லப்படுறது. அதே போலதான் புகாரியில முஸ்லீமில இப்படி ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். ஒரு முஸ்லீமுக்கும் ஒரு யூதருக்கும் மத்தியில கடைவீதியில சண்டை வரும். கடைவீதியில சண்டை வரும் பொழுது ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு திட்டிக்கிறாங்க. திட்டும் பொழுது ஒரு முஸ்லீம் இந்த வார்த்தையை சொல்றார், வல்லதிஸ்தஃபா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் ஆலமீன் அப்படின்னு. உலகத்தார் அனைவரையும் விட எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்த அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்னு தன் தலைவரை பெருமையா பேசுறார் ஒரு முஸ்லிம்.
இதை பார்த்துட்டு யூதர் சும்மா இருப்பாரா? அவருக்கு ஒரு நபி இருக்காங்களா இல்லையா? அவர் அதே மாதிரி சொல்றாரு, வல்லதிஸ்தஃபா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலல் ஆலமீன், அகிலத்தார் அனைவரையும் விட மூசாவை தேர்ந்தெடுத்தானே, புகழ்பித்தானே, அவன் மீது சத்தியமாக சொன்ன உடனே முஸ்லிமுக்கு கோபம் வந்துருச்சு. ஏப்பா, நான் முஹம்மது தான் உலகத்திலே பெரிய மனிதர்னு சொல்றேன், நீ மூசாவை கொண்டு வர்ற, எங்க நபிக்கு முன்னாடி மூசா அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி ஓங்கி அரைஞ்சிடுற. சண்டை, கை கலப்பு வந்துருச்சு. நீ ஓ நபி பெரிய ஆளா, ஏன் நபி பெரிய ஆளா, சண்டை. உன் தலைவர் பெரியவரா, என் தலைவர் பெரியவரா, சண்டை. நேரா ரசூலாட்ட வழக்கு வந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னன்னு கேட்டுட்டு அறவரியில பதில் சொன்னாங்க. அவ்வளவுதான். வலா துஹய்யிரூனி அலா மூசா, மூசா நபியை விட எந்த இடத்திலும் என்னை நீங்கள் உயர்த்தி பிடிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். எப்போ உனக்கு உன் தலைவர் பெரிய ஆளுன்னா, யூதர்களுக்கு மூசா அவர் தானே தலைவர், அவர் பெரிய ஆளா தானே அவங்க பார்ப்பாங்க. அவர் பெரிய ஆளு அவங்களுக்கு, உனக்கு நான் பெரிய ஆளு, அதை விட்டுட்டு போகலாம். அதை விட்டுட்டு ஏன் கை நீட்டி அடிச்ச, இதை அடிச்சது தப்பா இல்லையா? அவங்க தலைவர் அவங்களுக்கு பிடித்தது, அவங்க உணர்வை நீ மதி. உனக்கு நான் தலைவர் மாறி அவங்களுக்கு மூசா தலைவர், அவர் அவரை பத்தி வசதி பேசுற, உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? பேசினா பேசிட்டு போறான்னு விட வேண்டியதானே? அப்ப பிற தலைவர்களை ஒருவன் அவன் புகழ்ந்து சொல்லும் பொழுது சகிப்புத்தன்மை நமக்கு வேண்டும். அப்ப அந்த தலைவர் அவனுக்கு பிடிச்சிருக்கு, அவன் வந்து ரொம்ப வானால புகழ்றான். நாமே அவன்கிட்ட குதிரக்கமா போய் சண்டைக்கு போய் சச்சரவுக்கு போய் பிறருடைய உள்ளங்களை காயம்படும்படி நடந்து கொள்றது இது கூடாதா இல்லையா? அததான் இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பிற தலைவர்களுடைய நிலைப்பாட்டை எண்ணி நீங்க வந்து மதித்துத்தான் நடக்க வேண்டும். இது மதிப்பு இல்லாம இருக்க கூடாது. இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட பல வகையான கட்சிகள் இருக்கு, பல வகையான இயக்கங்கள் இருக்குது. உனக்கு இந்த இயக்கத்தை பிடிச்சி நீ பயணிக்கிற, உனக்கு அந்த தலைவர் அந்த கட்சியை பிடிச்சிருக்கு பயணிக்கிற, அதனால தப்பு இல்லை. நீ போனா அடுத்தவனை திட்டி தான் உன் தலைவரை நீ மேல பெருமை பேசணும்னு அவசியம் இல்லையே. அடுத்தவனை திட்டாமலும் எனக்கு இது பிடிக்கும், இந்த இயக்கம் பிடிக்கும், இந்த கட்சி பிடிக்கும், அதை பத்தி மட்டும் பெருமையா பேசலாமே. உன் கட்சியில் இந்த குறை, உன் தலைவர் இந்த குறை, உன் இயக்கத்தில் இவ்வளவு குறை அப்படின்னு சொல்லி பிறர் குறையை சொல்லி தன்னை மெச்சுவது என்பது, பிறரை காயப்படுத்தி பிறர் உணர்வுகளை மதிக்காத அளவுக்கு நடந்து கொள்வது என்பது மார்க்கம் சொல்லி தந்த பண்பல்ல. அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது அப்படின்னு மார்க்கம் இது விஷயத்தில் மிக தெளிவான கருத்துக்களை சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூட இது சம்பந்தப்பட்ட செய்தி இப்படி ஒரு பதிவு பண்ணி வச்சிருக்கான். அதாவது வலா தசுப்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ் அதுவும் பிகைரி இல்ம், அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் பலரை வணங்கி கொண்டிருந்தாலும் அந்த கடவுள்களை நீங்கள் திட்ட வேண்டாம். ஏன் காரணம் கேட்டா, நீ அந்த கடவுள்களை திட்டும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், பதிலுக்கு உன்னுடைய இறைவனாக அறிவில்லாம என்னைய திட்ட ஆரம்பிச்சிருவான் இல்லையா? அப்போ அல்லாஹ்வை திட்டுவதற்கு மூமின்களே காரணமாகிவிடக் கூடாது. அப்படின்னா நீ எந்த கடவுளையும் திட்டார். அட சிலைகளாக இருக்கட்டும், அல்லது தனிநபருடைய வழிபாடா இருக்கட்டும், அது தப்பு தான், அது பாவம் தான், தவிர்க்கப்பட வேண்டியதான். அதற்காக அதை திட்ட வேண்டும் என்ற அவசியம் முஸ்லிமுக்கு அவசியம் இல்லை. எந்த மூமின் அப்படி திட்டக்கூடாது. திட்டுறதுனால பாவம் தான் வரும். எப்படி பாவம்? நீ அவங்கள திட்டுற, அவங்க திரும்ப அல்லாஹ்வை திட்டுவாங்க, அது பாவத்துல தானே போய் முடியும். அவன் சும்மா வழியக்க போய்கிட்டு இருக்கான், அவனை பூ போட்டு அது இதுன்னு திட்டுனா அவன் திரும்ப உங்க அல்லாவாது குல்லாவாது அப்படியா இப்படியா எதையோ சொல்லி திட்டுவானா இல்லையா? எதையோ விமர்சனம் பண்ணுவானா இல்லையா? அப்ப இதுக்கெல்லாம் நாம தானே காரணமா இருக்கும். அல்லாஹ்வை திட்டுவான், ரசூலுல்லாஹ் திட்டுவான், ஹதீஸை திட்டுவான், குர்ஆனை திட்டுவான், காலம் சென்ற மூத்த மார்க்க அறிஞர்களை திட்டுவான், எல்லாத்தையும் திட்டுவான். எல்லாத்தையும் திட்டுறதுக்கு யாரு காரணம்? நீதானே காரணம். ஏன் அவனை நீ நோண்டுன அப்படிங்கறது அல்லாஹ் இங்கே சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு இதே விஷயத்தை ஒரு மாற்று வழியில இப்படி சொல்லி கொடுப்பாங்க. மினல் கபாயிரி ஷத்மிர் ரஜுலில் வாலிதை, பெற்றோரை திட்டுவது பெரும்பாவம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, என்ன யா ரசூலுல்லாஹ், யாராவது தான் அத்தா அம்மாவை திட்டுவானா? தான் தாய் தப்பன எவனாவது திட்டுவானா? திட்டுறது பெரும்பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்னு கேட்டான். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விளங்குற மாதிரி, நஅம், ஆமா நான் சொன்னது உண்மைதான். யசுப்பு அபா ரஜுலி ஃபயசுப்பு அபாஹு, நீ ஒருத்தனுடைய தகப்பனை திட்டுனா அவன் சும்மாவா இருப்பான்? அதே உங்க அத்தாவை திட்டுவான், உன் தகப்பனை திட்டுவான். அப்ப யாரு திட்டிட்ட அர்த்தம்? நீ தான் உங்க அத்தாவை திட்டுனதா அர்த்தம்.
அவனுடைய தகப்பனை நீ ஏசுனா, உங்க அப்பனை தெரியுமா உங்க ஆத்தாவை தெரியுமா நீ திட்டினா, அவன் வாய மூடிட்டா இருப்பான். மீண்டும் உங்க அத்தா அம்மா எல்லாத்தையும் திட்டுவானா இல்லையா? அப்போ உன் தாய் தகப்பனை திட்டுவதற்கு நீ தான் காரணம். அப்ப எந்த தாய் தகப்பனை நீ திட்டாத, அப்ப திட்டுனா மீண்டும் திட்டுக்கு ஆளாக்கப்படும் அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறருடைய உணர்வுகளை மதித்து நடங்கள் என்று சொல்லி தருகிறார். பிறருடைய உணர்வு என்ன, அந்த உணர்வுக்கு தோதும் நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டு போயிடணும். அப்ப யாரையும் திட்டுதலோ இது மாதிரி பாவமான காரியங்களில் ஈடுபடுதலோ கூடவே கூடாது, அது தவிர்க்கப்பட வேண்டியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த நற்பண்புகளால் தான் இஸ்லாம் இன்றும் வேரூன்றி நிற்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு நற்பண்பையும் ஒவ்வொரு முஸ்லிமும் சரியாக கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய செயல்பாடுகளால் பிறர் இஸ்லாத்தை நோக்கி வருவார்கள், அல்லது செயல்பாடுகளால் இஸ்லாத்தின் மீது பிறருக்கு நல்ல எண்ணங்கள் உருவாகும். அதனாலதான் ஒரு உதாரணம் சொல்றதா இருந்தா, அதாவது ஒரு எலக்ட்ரிஷியன் ஒரு கோயிலுக்கு ஏதோ விளக்கோ லைட்டோ மாத்துறதுக்கு கூப்பிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காலில் செருப்பு போட்டிருக்காரு, செருப்பு போட்டோம்னா அந்த செருப்பு காலோட அவங்க கோயிலுக்குள்ள போகக்கூடாது, ஏன்னா அவங்க போறதில்லை. அப்ப என்ன செய்யணும், செருப்பு ஒரு ஓரத்தில் கலட்டி வச்சுட்டு நேரம் அங்க போய் அதை வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தா பார்க்க என்ன நினைப்பான், பாயா இருந்தாலும் நம்ம கோயிலுக்குள்ள மரியாதையோட வர்றாரு இல்லையா, சொல்லுவானா இல்லையா? பாயா இருந்தாலும் நம்ம கோயிலுக்குள்ள மரியாதையோட வர்றாருங்க, செருப்பு எல்லாம் அங்கேயே கழட்டி வச்சுட்டு வர்றாருங்க, இவர் நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முஸ்லிமின் மீது ஒரு நல்ல எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் உருவாகிறதா இல்லையா? அது கருச்சிலை, அதை வணங்குவது பாவம். அங்கே வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்க, பரவாயில்ல போனா சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு வெறுங்காலோட அது மேலே ஏறி எல்லா வேலையும் பார்த்தா துடுக்கு பயிலுக்கு மரியாதை தெரியலையே, செருப்போட வர்றான் பாரு, இந்த துடுக்கு பயிலே இப்படி தாண்டா இருப்பான், திட்டுவானா இல்லையா? அப்படி அதுக்கடுத்து வருவான், இவங்க பள்ளியாசலம் தான் உள்ள விடுவாங்களா அப்படி அடுத்து யோசிப்பானா இல்லையா? இதுக்கு தாயா இவங்களை இல்லாமக்கணும் அப்படின்னு யோசிப்பானா இல்லையா? இப்படி இஸ்லாத்தின் மீது தப்பான கருத்தை நாம் தான் பிறரிடத்தில் உருவாக்குகிறோம். அந்த அளவிற்கு நாம் உணர்வுகளை மதிக்காமல் இருந்தால், இன்னைக்கும் கூட பள்ளிவாசல்ல பாருங்களேன், மகரிபு நேரங்கள்ல எல்லா பள்ளிவாசல்லையும் பிற சகோதர சமயத்தவர்கள் பிள்ளைக்கு ஓதி விடணுங்கிறதுக்காக வர்றாங்க. அதாவது உச்சகட்டமான அவங்க மரியாதை சிலரை பார்க்கலாம், பள்ளிவாசலுடைய வெளிக்கேட்டிலேயே செருப்பை காட்டி போட்டு உள்ள வருவாங்க. வெளிக்கேட்டிலேயே அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு மரியாதை வருதா இல்லையா? பள்ளிவாசலுக்குள்ள குறிப்பிட்ட இடம் வரைக்கும் செருப்பு போடலாம், நாம செருப்பு போட்டு தான் உள்ள அது வரைக்கும் வர்றோம். அவன் என்ன பண்ணான், வெளிக்கேட்டிலேயே கழட்டி போட்டுறான். அவனை பார்த்தோடனே மரியாதை நமக்கும் வருது, வாங்க ஒரு ஓரத்தில் நில்லுங்க, ஒரு 10 நிமிஷம் ஆகும், ஒரு 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்றோம். அவன் துப்பு துப்பு துப்புன்னு செருப்பு போட்டு உள்ள வந்தானே வைங்களேன், நம்ம என்ன நடப்போம், மரியாதை தெரியாதவன் அவன் பாடு செருப்பு போட்டு வர்றானு, தம்பிங்க வா வெளியே செருப்பை கழட்டு, அங்க போய் நில்லு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கனமான வார்த்தையோட சொல்றோமா இல்லையா? நம் உணர்வை பிறர் மதித்தால் நாம் பிறர் உறவை மதிப்பதை போல நாமும் பிறர் உணர்வுகளை எல்லாம் மதிக்க வேண்டும். அந்த உணர்வுகளை மதித்தல் என்பது மனைவி, பிள்ளைங்க, பெற்றோரு, அண்ணன் தம்பி, மாமா மச்சான், சொந்தம் பந்தம், பிற சகோதர சமயத்தவர்கள், இப்படி யாராய் இருந்தாலும் பிறர் உணர்வுகளை நாம் மதித்தே ஆக வேண்டும். மதிப்பதுதான் இஸ்லாத்தின் மதிப்பும் இருக்கிறது. நாம் இஸ்லாத்திற்கு எந்த வகையிலும் இழுக்கு ஏற்படுத்தும்படி நடந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தின் மேன்மையை போதிக்கும் அளவிற்கு தகுதி உள்ளவர்களாக நாம் வர வேண்டுமையானால் மார்க்கம் சொன்ன வரைமுறைகளை சரியாக பின்பற்றி ஆக வேண்டும். வல்லோன் அல்லாஹ் தஆலா இஸ்லாம் சொல்லிக் கொடுத்த நல்லொழுக்கங்களை பின்பற்றி வாழும் பெரும் நசீவை பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.